அது புவனேஸ்வரியின் கருணையம்பைக்கு காஞ்சிபுரத்துக்கு அருகே இருந்தது ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் குமரன் டாப் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. ஆனால் அவன் குடும்பம் கடன் சுமையால் நொந்து போயிருந்தது. எப்படி இந்த நிலையை மாற்றலாம் என்று தினமும் கவலைப்பட்டான். ஒரு நாள் கிராமத்திலுள்ள புவனேஸ்வரி அம்மன் கோவிலான் அருகே சென்றபோது ஒரு பெரிய சாமியார் அவனை அழைத்து, குமரா, நீ புவனேஸ்வரியை முழு மனதுடன் நோக்கினால் உன் வாழ்க்கை மாறும் என்றார். அந்த நாளிலிருந்து குமரன் தினமும் காலையில் அம்மனை பூஜித்து ஓம் ஹ்ரீம் புவனேஸ்வரி தேவி என்று ஜெபிக்கத் தொடங்கினான். அவன் இதை 6 மாதம் தொடர்ந்து செய்தபோது அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தன. ஒரு நாள் அவன் வயலில் வேலை செய்கையில் மழை பொழிந்து தண்ணீர் நிறைய வந்து வயல் பசுமையாக வளர்ந்தது. மேலும் அவனுக்கு பழையதொரு நிலத்தின் ஆவணங்கள் கிடைத்தன. அது அவனுடைய குடும்பத்திற்கே சொந்தமான நிலம் என்று தெரிய வந்தது. இந்த செய்தி கேட்டு கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். புவனேஸ்வரி அம்மன் அருளால்தான் இது நடந்திருக்க வேண்டும் என்று அனைவரும் கூறினர். அம்மனை பக்தியுடன் நினைக்கும் அனைவருக்கும் அவள் கருணை நிச்சயம் கிடைக்கும். இந்த கதையை படித்து உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இன்னும் புவனேஸ்வரி பக்தி கதைகள் தொடர வேண்டுமா?